அமெரிக்க தேசத்தினுடைய 16வது ஜனாதிபதியாகிய ஏப்ரஹாம் லிங்கன் கிட்டத்தட்ட 300 மல்யுத்த போட்டிகளில் பங்கெடுத்திருந்தார். அதில் ஒன்றில் தான் தோர்த்தார். அவர் நினைத்தாரு அதில் அவர் பெரிய ஆள் ஆகலாம் என்று சொல்லி. ஆனால் அதில் அவர் பெருசாய் சாதிக்க முடியல. அதை தாண்டி அவரை அநேகர் அவருடைய உருவத்தை கேலி செய்தார்கள். இவர் ஒரு குரங்கை போல பிரசிடென்ட் என்று சொல்லி அவருடைய உருவத்தை, அவருடைய முகத்தை எல்லாரும் கேலி செய்தார்கள். ஆனால் அதன் மத்தியிலையும் கூட அவர் வாழ்க்கையில் சோர்ந்து போகாதபடி தைரியமாய் நிற்கின்றார். எல்லார் மத்தியிலையும் கடவுள் அவரை உயர்த்தி அமெரிக்க தேசத்தினுடைய ஜனாதிபதியாய் கடவுள் அவரை உயர்த்தி இருந்தார். ஒருவேளை அவர் நினைச்சார் மல்யுத்தத்தில் ஜெயிக்கலாம், ஒருவேளை இல்லை, என்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க, அதுலேயும் இல்லை. ஆனால் கடவுள் வேறொரு வழியை, எல்லா வழிகளுக்கும் மேலான ஒரு வழியை வைத்ததை போல இன்றைக்கு இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களையும் பார்த்த ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு ஞாபகப்படுத்துகின்றார். மனிதனோ முகத்தை பார்க்கின்றான், ஆனால் தேவனோ உங்களுடைய இருதயத்தை பார்க்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு எல்லா சூழ்நிலையிலும் சோர்ந்து போய் ஏமாற்றத்தோடு நிற்கின்ற உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு முன்னேற்றத்தை கடவுள் நிச்சயமாய் வைத்திருக்கின்றார். மனிதர்கள் மத்தியில் தலைகுனிந்து நிற்கிற உங்களை கர்த்தர் உயர்த்துவதை அநேகர் பார்க்க போகின்றார்கள். ஒரு நிமிடம் முடிந்தது. நாளை சந்திப்போம்.